ஜெயிச்ச தொகுதிக்குள்ள ஏடிஎம்கே தொகுதி தான், ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ரெட்டலை எடப்பாடிட்டு இருக்க, ஏன் நிக்க மாட்டாரு? ஏன் அப்பயும் 6000 ஓட்டு தானே, ரெட்டலைக்கு தானே ஓட்டு போட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது 6000 ஓட்டு தான் விக்கிற வண்டியில வித்தியாசம். ஏன் அப்ப நிக்க முடியாதுன்னு புறமுதுகு காட்டு ஓடுனது? ட்ரை பண்ணிருக்கலாமே விக்கிற வண்டி எலெக்ஷன்ல. அப்போ திமுக ஒரு பெரிய வலிமையான கூட்டணி போல ஒரு பிம்பம் இருந்தது. இப்ப அந்த பிம்பம்லாம் நொறுங்கி போய்விட்டது என்பதால் வெற்றி பெற்ற அதிமுக உறுப்பினர்கள் அங்கு புதுக்கோட்டை விராலிமலையாக இருக்கட்டும், இங்கு மதுராந்தகமாக இருக்கட்டும், அம்பாசமுத்திரமாக இருக்கட்டும், ஓட்டு போட்டது ரெட்டைலைக்கு தான். இப்போது வேட்பாளர்கள் மாறி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு திரும்ப விசில் சின்னத்தில் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பல இடங்கள்ல 3000 இருக்கு. இல்ல 100 நீங்க சொன்னது 100% உண்மை. என்ன, ரெட்டலைக்கு தான் வாக்களித்தார்கள். பழனிசாமிக்காக யாரும் வாக்களிக்கவில்லை. அங்கே இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கின்றவர்களுக்காக யாரும் வாக்களிக்கவில்லை என்று நீங்கள் சொன்னதுதான் உண்மை. அதிலே புகழேந்திக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தாவேகா வலிமை பெற்று விட்டது. 107 இடங்களில் தனித்தன்மையோடு வெற்றி பெற்று விட்டது. இப்போ பல பேர் ரிசைன் பண்ணிட்டு 7 இடைத்தேர்தல் வரும். அதிலே தாவேகா வெற்றி பெறும்னா ஆட்சி அதிகாரம் இருக்கிறவர்கள் கைக்கு வாக்களித்தால் தான் அந்த கட்சிக்கு வாக்குரிமை. அந்த கட்சிக்கு வாக்களித்தால் அந்த கட்சி மீண்டும் ஆட்சியில ஸ்ட்ராங்கா முழு அதிகாரத்தோடு பலத்தோடு இருக்கும். அப்ப வேண்டிய உதவிகளை இந்த தொகுதிக்கு செய்யும் சொல்லி அங்க இருக்கின்ற ஓட்டர்ஸ் நினைக்க மாட்டாங்களா? இது ஓட்டு போட்டாதான் நமக்கு பெனிஃபிட் வரும். இது போய் ஒரு எதிர்கட்சிக்கு இந்த சட்டமன்ற தொகுதியை கொடுத்தா அது மூலியமா என்ன லாபம் என்று நினைக்க மாட்டார்களா கண்ணன்? ஆகவே இப்போ புகழேந்தி சாருக்கு இப்போதைக்கு அப்படி ஒரு நினைப்பு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க ஓட்டு போட்ட 10 நாள்லயே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனாங்கன்னா இவங்க என்ன மக்கள்கிட்ட நம்பிக்கை பெற்றிருக்காங்க? இன்னொரு கட்சிக்கு பதவி சோகத்துக்காகவும் அதிகாரத்திற்காகவும் வேறு காரணங்களுக்காகவும் தான் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு அவ்வளவு புரியாமலாம் இருக்காங்க வாக்காளர்கள். கரெக்ட், 100% கரெக்ட். அது வந்து ராஜினாமா பண்ணவங்க எப்படி நினைச்சிருப்பாங்கன்னா, இன்னும் 5 வருஷத்துக்கு நம்ம எந்த திட்டத்தையும் கொண்டு போய் கொடுக்க முடியாது, ஒரு ஆளுங்கட்சியா இருந்தா நம்ம போய் அதை செய்ய முடியும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது, நான் என்ன கேட்கிறேன், இந்த வெற்றி பெற்றவர்கள் ராஜினாமா செய்தது நீங்க சொல்றீங்க. ராஜினாமா செய்தது இப்ப உடனே பாருங்க, கையில மை கூட இருக்கு, இன்னும் அழியவே இல்லை, அதுக்குள்ள ராஜினாமா பண்ணிட்டாங்கன்ற குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லுகிறீர்கள். நான் முதலமைச்சர் ஆவேன், நான் இந்த நாட்டை ஆளப் போகிறேன், எல்லாருமே காணாம போயிடுவாங்க, அது ஒரு கட்சியாது தவேகா திமுக எல்லாம் முன்னாடி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு பிரச்சாரம் செய்தவர் அடியோட காலியாயிட்டார். புகழேந்தி சொன்ன மாதிரி புகழேந்தி தான் மெயின் காரணம். ஞாபகம் வச்சுக்கோ, கண்ணன் அது ஒரு காரணம். ஓப்பனா சொல்ற, 3வது இடத்துக்கு போவார், காணாமல் போவார்னு சொன்னோம், இதுதான் நடந்துச்சு. ஆகவே இந்த நம்பிக்கை இழந்தாச்சு. யாரை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு நம்பி நின்றோமோ இன்றைய தினம் நட்டாற்றில் விட்டு விட்டார். அந்த தலைமை, இவருடைய தலைமை சர்வதிகாரமா இருக்கிறது. இங்க இருந்து என்ன பண்றது, என்ன சாதிக்க போறீங்க நீங்க? சோ எங்க போறது? நாதிட்டவர்களாக ஆகிவிட்டோம், அரசியலில் அனாதைகளாகி விட்டோம். இப்படிப்பட்ட நிலைமையில வேற வழி இல்லை. அது புரியுது. இப்போது தாவேகா வலிமை அடைந்து விட்டது. அவர்கள் வந்து இந்த மாதிரி 107 இடங்களில் வெற்றி பெற்று 108 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட்டார்கள். இப்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தது, தூய சக்தியாக நாங்கள் ஆட்சியை அமைப்போம் என்று கூறிவிட்டு வந்திருக்கிறார்கள். இப்போது இன்று இணைந்தவர்கள் எல்லாம் தூய சக்தியா? சி விஜயபாஸ்கரிலிருந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் முதல் பலர் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து, வருமான வரித்துறையிலிருந்து பல்வேறு வழக்குகளை சதித்துக் கொண்டிருப்பவர்கள். இவர்களை இணைப்பதால் வலிமை கூடுமா குறையுமா? ஒரு வேல்யூபிள் கொஸ்டின் நீங்கள் எழுப்பியிருக்கின்ற கேள்வி, ஒரு நியாயமான கேள்வி கூட. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ணணும்னா சில சட்ட விதிகள் இருக்கிறது, முறைகள் இருக்கிறது, தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகள் இருக்கிறது, நாம்ஸ் இருக்கிறது. அதுபடி 2 வருஷம் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது. அதுல இது நடைமுறையில் இருக்கிறது. சசிகலா நிக்கல முடியும் அவங்களால. இப்படிப்பட்ட தீர்ப்பு வரும் பொழுது அவர்களால் நிற்க முடியாது. 2 வருஷத்துக்கு உள்ள தண்டனை இருந்தா நிற்கலாம், அதை ஆர்வம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். 2 வருஷத்துக்கு மேல இருந்தா நாமினேஷனே கொடுக்க முடியாது முதல்ல. இது விதி. இரண்டாவது, ஒரு நபர் அவர் ஊழல் வழக்கில் டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் ஆகட்டும், நீங்கள் சொன்ன வருமான வரித்துறை ஆகட்டும், நீங்கள் சொன்ன இடி ஆகட்டும், இவர்கள் எல்லாம் வழக்கு போட்டு ஒரு நபர், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை எல்லாவற்றிற்கும் உட்பட்டு
ம். ஒரு நபர் அதை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நபரை ம். எப்படி தாவேகா ஏற்றுக்கொள்வது என்ற கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்கள். கரெக்டா? கரெக்ட். ஆமா அதான். நியாயமான்னு கேட்கிறீங்க. தூய அதான். ம். சக்தின்னு சொன்னீங்களே, ம். நீங்க அவங்களை கொண்டு வந்து உள்ள விடுறீங்களேன்னு கேக்குறீங்க. ம். தட் இஸ் ம். அந்த ஒருவர் ம். அந்த குற்றச்சாட்டுகளை சுமக்கிறார் என்று சொன்னால் ம். அவருடைய கடமை அவர் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும். ம். ஆகவே இப்பொழுதே தண்டனை கொடுக்க முடியாது. அது இப்ப ட்ரையல்ல போகும், விசாரணையில இருக்கும். நாளைக்கு நீங்க அரெஸ்ட் கூட பண்ணலாம். அதுக்கெல்லாம் நம்ம இல்லைன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ம். அவர்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு ம். வழக்கு மன்றத்தில் போய் நிரபராதி என்று நிரூபித்து வெளியிலே வர வேண்டும். ம். அந்த சூழல், அந்த சிக்கல் எல்லாம் அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு ம். உண்டானது. அதற்கு நான் நியாயம் கற்பிக்கவில்லை. ம். நான் ஏற்கனவே டிவிஎஸ்சில கேஸ் கொடுத்திருக்கேன். ம். அதெல்லாம் பெண்டிங் இருக்கு கண்ணன். ம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, ம். அதற்காக தண்டனையை நீங்கள் இப்பொழுதே கொடுக்க முடியாது. ம். அவர் நாளைக்கு அக்யூட் ரைட்டா என்ன பண்ணுவீங்க? ம். ம். அவர் நிரபராதி நிரூபிச்சுட்டு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ம். ஆகவே இந்த கட்சியினுடைய தலைமை முடிவெடுக்க வேண்டும். ம். இவ்வளவு ஃபேஸ் பண்றாங்க. ம். ஆகவே தாவேகா முடிவெடுத்து இன்றைய தினம் சேர்த்துக் கொண்ட பின்னர் ம். படிப்படியாக அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஊழல் வழக்குகள் இருந்தால் அவர்களுக்கு செய்யலாமா வேண்டாமா, ம். இவர்களை எங்கே வைக்க வேண்டும், அந்த வழக்கில இருந்து வெற்றி பெற்று வந்த பின்னால் இவர்களுக்கு அந்த சலுகைகள் தொடருமா, ம். இதையெல்லாம் அந்த தலைமை தான் முடிவு செய்ய வேண்டும். ம். ஆனா நீதிமன்றம் தான் தண்டிக்க வேண்டிய சக்தி, நீதிமன்றம் தான் நிரபராதி என்று சொல்லுகின்ற சக்தி. ம். ஆகவே அது முடியும் வரை அவர்களை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. அதே நேரத்தில் ஒரு தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும். தாவேகா முடிவு செய்திருக்கிறது. ஓகே.